Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் ஐயா தேசு கௌதமன் ஐயா, வணக்கம். இப்போ ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னாலே நமக்கு சுகி சிவம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தெரியும். சுகி சிவம் தெரியும். அதே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பாயா தெரியும். புதுசாக யாரோ ஒருத்தர் வந்துட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு அசோக்நகர் பள்ளிக்கூடத்தில் வந்து அவர் வந்து மக்கள் அந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்துட்டு தன்னம்பிக்கை பேச்சு கொடுக்குறாரு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் பெயரையும் கேள்விப்பட்டதில்லை, அந்த ஃபவுண்டேஷன் யாருமே கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஒரு நபர் வந்து பேசுகிறாரு. வாத்தியார்களுக்கு வந்துட்டு பாவ புண்ணியனால என்னென்ன நடத்த தெரியலங்கிறாரு. நீ பண்ண பாவத்தால் தான் வந்துட்டு ஊனமாக பிறந்த, நீ பண்ண பாவத்தால் தான் அழகெல்லாம் பண்ணுறக்க அப்படிலாம் பேசுகிறாரு. அவர் யார் உண்மையிலே? சார், இது வரைக்கும் தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இத்தனை நாடுகளில் அவர் வந்து பெரிய ஃபவுண்டேஷன் வச்சுருக்கார். பெரிய ஆன்மீக தியான கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறார். 8 நாடுகளில் நடத்துகிறார். இவர் வந்து சாதாரணமாலாம் இவர் வந்து இதுக்குள்ளே வந்துடல. ஒரு பெரிய பேக்கப்பில் தான் அவர் வர்றார். நீங்கள் சொன்னீங்கன்னா, முன்னாடி முதலமைச்சருக்கு செயலாளராக இருந்தார் உதயச்சந்திரன் ஒருத்தர், அவர் முன்னாடி கல்வித்துறை செயலாளராக இருந்தார் நந்தகுமார்னு ஒருத்தர், இப்போ வந்து தூத்துக்குடி கலெக்டராக இருக்கார் இளம் பகவத். இவங்கெல்லாம் வந்து கல்வி திட்ட குழு ஒன்று பிளான் பண்ணாங்க. அந்த கல்வி திட்ட குழுவிலேருந்து ஜவஹர் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் வந்து இவங்க வந்து பாஜகவோட கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கல்விக்குழுவிலேருந்தே ராஜினாமா பண்ணார். ஸோ அங்கேயே வந்து இந்த பாஜக ஆதரவு, இந்துத்துவ ஆதரவு இதெல்லாம் வந்து வேறுவிட ஆரம்பிச்சுது. ரைட்டுங்களா? ஸோ இந்த டீம்லேருந்து தான் இந்த மகாவிஷ்ணு உள்ளே வராரு. இவர் வந்து 8 நாடுகளில் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு. இவர் வந்து நட்சத்திர ஹோட்டல்களில் தான் கிளாஸ் எடுப்பார். ஒரு கிளாஸுக்கு வந்து நீங்கள் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா 10,000 ரூபாய். 50-100 பேர் வருவாங்க. 50-100 பேரும் 50 கார்லேயும் 100 கார்லேயும் தான் வருவாங்க. அந்த கிளாஸில் எல்லாத்துலேயும் மது கொடுக்கப்படும், சினிமா பாட்டு பாடுவாங்க. அதாவது மனதை வந்து இவர் ஒருங்கிணைப்பார். இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்வார். அப்படியே கிட்டத்தட்ட நித்யானந்தா மாதிரி, நித்யானந்தா ஜக்கி இவங்கள மாதிரி இவர் வந்து மனதை ஒருங்கிணைப்பார். அதுக்கப்புறம் நித்யானந்தா மாதிரி ஹீலிங் பண்ணுவார். ஹீலிங் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு தலைவலி இருக்குன்னா அப்படியே தலையில் கை வச்சு ஹீல் பண்ணுறது, அந்த தலைவலியை போக்குறது. முதுகு வலி இருக்குன்னா முதுகு வலியை போக்குறது. சப்போஸ் கேன்சர் இருந்தால் கூட கேன்சரை போக்குறது. இது இவங்க சொல்லிக்கிறது. குருடர்கள் பார்க்கிறார்கள், பார்வை பெறுகிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவர் சைதாப்பேட்டை பள்ளியில் தான் வந்து அவர் பேசும்போது குருடர்களாக இருப்பவங்களாம் முன்ஜென்ம பாவம்னு சொல்ல, சங்கர்னு ஒரு தமிழாசிரியர், எப்போவுமே தமிழாசிரியர்கள் வந்து சிறந்தவங்களாக தான் இருப்பாங்க, அவர் வந்து பண்ணும்போது அந்த சைதாப்பேட்டை, அசோக் நகர் இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய அந்த கேம்பில் வந்து இந்த விஷயங்கள் வந்து வருது. அதில் வந்து மாட்டிக்கிறார் அவர். அதுவும் எப்படி மாட்டிக்கிறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஏதோ வேறு யாரோ சமூக வலைத்தளங்களில் எடுத்து போடல. இவரோட இன்ஸ்டா பக்கத்துலேயும் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் சங்கர் நடத்தின ஆர்குமெண்ட்டை போடுறது யார்? மகாவிஷ்ணு. அவர் வந்து அவருக்கு வந்து விளம்பரம் தேடுறதுக்கு. அதாவது இவங்க எப்படின்னா, அதே நித்யானந்தா ஸ்டைல் தான். நெகட்டிவான விஷயங்களை வச்சு விளம்பரம் தேடுறது. ரைட்டுங்களா? நித்யானந்தா எப்படி நெகட்டிவான விளம்பரங்களை வச்சு தேடினாரோ, ரஞ்சிதாவோட இருந்த அந்த ஆபாச கேசட், ஆபாச படம்,
அதையும் அவர் விளம்பரத்துக்கு தான் பயன்படுத்தினார். அந்த மாதிரி அவர் முழுக்க முழுக்க விளம்பரம் தான். இவர் அதே நித்யானந்தா ஸ்டைலில் எங்கே போனாலும் 2 கேமரா, லைட்டு, மைக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்த மைக்கு பேசிக்கிட்டு இருந்த மைக்கு. ஆனால் சங்கர் பேசும்போது அவரோட சவுண்டும் வெளியில் வந்தது. சங்கர் கேட்குற கேள்வியும் வெளியில் வந்து, சங்கரை இவர் கேட்குற கேள்வியும் வெளியில் வந்தது. அப்போது அந்த விஷயங்கள் எப்படி வெளியில் வந்ததுன்னா, அதுக்குவே உரிய மைக்கை வந்து இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் வெளியில் வந்தது. அப்படிப்பட்ட நுண்ணிய மைக்குகள், கேமராக்கள், லைட்டிங்கோட அப்படியே ஷூட்டிங் மாதிரி தான் இவங்க போவாங்க. அப்படி போய் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இவை எல்லாமே. சரி, இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க வெவ்வேறு நாடுகளெல்லாம் போய் பண்ணியிருக்கிறாரு, ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார், இந்த மாதிரிலாம் பார்த்தா வந்து அப்போ வந்து ஒரு கோடிக்கணக்கில் வந்து பெரிய அளவில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி தான் தெரியுது. இவ்வளோ வருமானம் ஈட்டுறாருன்னா அதுக்கு என்ன தான் பேக்ரவுண்ட்? அவர் எப்படி தான்? அவர் வந்து 10வது ஃபெயிலு படிப்பில். அவ்வளோ ஆங்கிலத்தில் வந்து அந்த சங்கர் சார் கூட வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறப்பெல்லாம் கடுமையாக ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரி. கடுமையாக ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, தப்பாக ஆங்கிலத்தில் பேசுகிறாரு. அவர் ஃபுல்லாக நல்ல ஆங்கிலத்திலலாம் பேசுகிறேன். வென் யூ ஆஸ்க் கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் த கொஸ்டின்றார். அதுவே தப்பான ஆங்கிலம் தான். ஸோ அவர் வந்து 10வது ஃபெயிலு சார். இவர் வந்து தெலுங்கு செட்டியார் இனத்தை சேர்ந்தவர். மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான் பக்கத்தில் ஒரு ஊர் இவருக்கு. இவர் வந்து 10th முடித்த உடனே இந்த சன் டிவியில் ஸ்டாண்டப் காமெடி வருது, அசத்த போவது யாருன்னு. அந்த ஸ்டாண்டப் காமெடியில் வந்து இவர் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள். மேடை பேச்சு நல்லா வருது சின்ன வயசில். இயல்பில் சின்ன வயசுலேருந்தே அவர் நல்லா பேசக்கூடிய ஆள், மேடையில் நல்லா பேசக்கூடிய ஆள். அப்படின்னும் போது அந்த ஸ்டாண்டப் காமெடி சான்ஸ் கிடைக்கிது. அதை வச்சு இவர் பிரபலம் ஆகிறார். பிரபலம் ஆகிட்டு இவர் போய் சேர்ற இடம் வந்து திருப்பூர். திருப்பூரில் என்ன பண்ணுறாருன்றது தான் முக்கியமான விஷயம். அங்கேருந்து தான் இவரோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. திருப்பூரில் இவருக்கு கார்த்திக் அப்படின்னு ஒரு நண்பர் அறிமுகமாகிறாரு. அவரோட கூட நாகராஜ், ராஜ் என்கிற ராஜ் மரியம், ஜெயக்குமார், நாகராஜ், ஜெயராம் பாபு அப்படின்றவர் அறிமுகமாகிறார். இவங்க எல்லாமே வந்து இயற்கை மருத்துவம், இயற்கையான சோப்பு. இப்போ பதஞ்சலி செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்கானிக் அந்த மாதிரி ஒரு விஷயம். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்கிறாங்க. ரெயின் ட்ரீ சோப்பு, ரெயின் ட்ரீ மருந்து, ரெயின் ட்ரீங்கிறது ஒரு பெரிய நிறுவனம் தானே. ஆக்சுவலி பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் மாதிரியே இவங்க போலி நிறுவனம், அதோட பேரில் போலி நிறுவனம் இவங்க நடத்துகிறாங்க. அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, சிட் ஃபண்டு நடத்துகிறாங்க. ரெயின் ட்ரீ பெரிய நிறுவனம் சார். ரெயின் ட்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் கூட இருக்குது பல இடங்களில், இன்டர்நேஷ்னலாகவே இருக்குது ரெயின் ட்ரீ. ஆனால் இந்த ரெயின் ட்ரீ லோக்கல் ரெயின் ட்ரீயில் இவங்க வந்து ஃபுல்லாக லோக்கலில். இப்போ இந்த ஈமு கோழி முட்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஈமு கோழி முட்டை இதெல்லாம் வந்து 2015, 14, 13 இந்த பீரியடில் தான். அப்போது திருப்பூரில் ஒரு அதிமுக அமைச்சர் இருக்கார், எம்எஸ்எம் ஆனந்தன் சொல்லிட்டு. திருப்பூரில் ஒரு பெண் மேயர் இருக்காங்க அதிமுக சார்ந்தவங்க. அவங்க சப்போர்ட்டோடெல்லாம் சேர்ந்து திருப்பூரில் இவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க, ரெயின் ட்ரீ. இந்த ரெயின் ட்ரீக்கு சப்போர்ட்டாக தான் இயற்கையாக வரக்கூடிய சோப்பு அது இதெல்லாம் சொல்லி பதஞ்சலி ப்ராடக்டை வந்து பேரை மாற்றி லேபிளை மாற்றி இவங்க ரெயின் ட்ரீன்னு விற்கிறாங்க. இந்த வியாபாரம் பிக்கப் ஆன உடனே இந்த 5 நண்பர்கள், இவரோட நண்பர்கள், இந்த வியாபாரம் பிக்கப் ஆன உடனே இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக மாற்றுறாங்க, சிட் ஃபண்டாக மாற்றுறாங்க. அது இல்லாமல் அக்ரோ ஃபார்ம்னு கொண்டு போகிறாங்க. அது பண்ணைகள், தேக்கு மர பண்ணைகள்னு ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அக்ரோ ஃபார்ம்ஸு. அது அந்த சீசனில் வந்து தேக்கு மரம் வளர்க்குறதும் வந்து ஒரு ஃப்ராடாக தான் இருந்தது. இது எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈமு கோழியிலேருந்து இப்போ வந்திருக்க மை V3 ஆட்ஸ் வரைக்கும் எல்லாமே அந்த கொங்கு மண்டல பகுதிகளில் தான் இருக்கும். அங்கே தான் ஏமாத்துகிற வேலை ஈஸியாக நடக்கும். அங்கே பிஸ்னஸ் பீப்புள் நிறையா இருப்பாங்க, வருமானம் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. அங்கே இவங்க திருப்பூரை சென்டர் பண்ணி ஆரம்பித்து
அக்ரோ ஃபார்ம்ஸு, சிட் ஃபண்ட்ஸு, ஃபைனான்ஸு எல்லாத்தையும் ஆரம்பித்து. ஆனால் அப்போ வந்துட்டு அவர்கிட்ட ஆன்மீகம் எதுவுமே கிடையாது. அப்போ இது சன் டிவி பிரபலம்ல இவர், அந்த பிரபலத்தை வந்து ரெயின் ட்ரீக்கு யூஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் கொண்டு வராங்க. இவரும் போகிறாரு, இந்த செட்டோடு சேர்ந்து இவர் போகிறாரு. போயிட்டு அங்கே யூஸ் பண்ணி அங்கே வந்து திருப்பூர், ஈரோடு, கோவை இந்த பகுதிகளில் மட்டும் ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணுறாங்க காசு. இதில் வந்து ஜெயராம் பாபுன்றவர் முக்கியம், ரெண்டாவது முக்கியம் கார்த்திக், ரெண்டாவது இவங்க வந்து A2, இன்னும் மற்ற பேர் லிஸ்டெல்லாம் நான் சொன்னேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தொழிலை பண்ணுறாங்க. இந்த 2000 கோடி ரூபாவை அடிச்சிடுறேன். இந்த காசை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க இவங்க. 2000 கோடியில் ஒரு பகுதியை, 2000 கோடியும் இவர்கிட்ட இருக்குன்னு சொல்ல, 2000 கோடி மக்கள் மக்களை ஏமாற்றிருக்காங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க இப்படிலாம் இருக்கும்போது இந்த திருப்போரூர் சாமியார்கிட்ட இவர் வந்து வள்ளலாரை பற்றி கற்றுக்கிட்டோன்னே திருவருட்பாவை வந்து தமிழக அரசோட பாடத்திட்டங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறையை அணுகிறார். அந்த கோரிக்கைக்காக தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்க்குறாரு, லியோனியை பார்க்குறாரு, கூடவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் இப்படியே மூவ் பண்ணும் பொழுது இந்த ஏற்கனவே ஒரு இந்துத்துவாவுக்கு சப்போர்ட்டான ஒரு டீம் இங்கே இருக்குல்ல, அதிகாரிகள் மட்டத்தில் உதயச்சந்திரன், இளம் பகவத், நந்தகுமார், இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து பள்ளிகளுக்கு பேசுவதற்கான ஒரு ஆளாக உள்ள விடுறான். ரைட்டுங்களா? அப்படி ஒரு பள்ளியில் பேசும்போது நடந்த சம்பவத்தை இவரே வீடியோ எடுத்து இவரே போட்டதுனால தான் அது வெளியில் தெரியுது. இவர் போடலைனாலும் வெளியில் தெரிஞ்சிருக்காரு. எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, பேசுவாங்க, அதெல்லாம் வெளியில் தெரியவே தெரியாது. இப்போது நடிகர் தாமு அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, பள்ளிகளில் பேசுகிறாரு. அவர் வந்து மனோவசிய கலைகளுக்குள்ளே தான் போய் பேசுவார். அப்போது குழந்தைகள்லாம் அழும். அதே மாதிரி தான் வந்து இவரும் வந்து அள வச்சு அந்த மாதிரி குழந்தைகள் வந்து அழும். அதை வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. அப்போது தாமு விமர்சனத்துக்குள்ளான உடனே அவர் பேச வேண்டிய பள்ளிகள் தான் இந்த சைதாப்பேட்டை பள்ளியும் அசோக் நகர் பள்ளியும். அதில் இவர் பேசுகிறார். இவர் பேசி இவராக பண்ணிக்கிட்டார். இதுதான் இவருக்கு சொத்துக்கள், ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு சிட்டிங்க்கு இவர் வந்து அந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இவர் தேடி வருவாங்க. அந்த ஒரு சிட்டிங்க்கு இவர் வாங்கக்கூடிய தொகை வந்து 10,000 ரூபாய். ஒரு சிட்டிங் ஒரு ஹோட்டலில் இவர் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா 10 லட்சம் ரூபாய் வரும் இவருக்கு. இவர் வந்து பள்ளிகளுக்கு அதில் என்னென்னலாம் பண்ணுவார், அங்கே வந்து என்ன வேணால் பண்ணுவார் அவர். அதாவது மருத்துவம் சார்ந்து பண்ணுவாரா அல்லது ஆன்மீகத்தில் இந்த ஹீலிங் மாதிரி தானா? ஹீலிங் மாதிரி தான். ஆன்மீகத்தில் ஒன்று ஹீலிங்கு, இன்னொன்று மருத்துவம், நாலாவது ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, மனசை தண்ணி அடிக்கிறது. இது நடுவில் இவர் டீமில் ஒருத்தர் வந்து பெண்களிடம் தவறாக நடக்கிறாரு. அந்த புகார்கள் பெரிய அளவுக்கு மேலே வருது. அதை பற்றி இவர் வீடியோவே பேசியிருக்கார். அவர் வந்து தப்பாக நடக்கிறாரு, புகார்கள்லாம் வருது அப்படின்னு இவரே பேசியிருக்கார். ஸோ சகல விதமான ஒழுக்கக்கேடுகளையும் வச்சுக்கிட்டு வெறும் 10வது மட்டும் படிச்சுட்டு சகல விதமான ஒழுக்கக்கேடுகளையும் வச்சுட்டு இவர் வர்றாரு. இவருக்கு லேட்டாக என்ன வருதுன்னா இந்த பிஜேபியோட சகவாசம் வருது. அப்போ அவங்க வந்து உரைகளை திருத்தி கொடுக்குறாங்க இவர்கிட்ட. முன்ஜென்மம் பற்றி பேசு, பாவ வினைகள் பற்றி பேசு, அதை பற்றி பேசு, இதை பற்றி பேசுன்னு அவங்க உரைகளை வந்து திருத்தி கொடுக்குறாங்க. அதை இவர் பேச போய் தான் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததுன்னு கொந்தளிப்பு ஏற்பட்டு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சார்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 2000 கோடி ரூபாய் ஏமாத்தின இந்த சார்ஜஸ்ஸு, இது ஒரு செக்ஷுவல் அலிகேஷன் நடந்ததுன்னு சொல்லிட்டு இவரே வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இவர் நடத்தக்கூடிய வகுப்புகள், இவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்கள், அவருடைய இந்துத்துவ கனெக்ஷன், இது எல்லாத்தையுமே டோட்டலாக போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு. இப்போ இவர் மீது இப்போ நடவடிக்கை போயிட்டுருக்குது. இனியாவது பள்ளி கல்வித்துறையில் வந்துட்டு இப்போது அந்த
ஆர்எஸ்எஸ் சார்பான அதிகாரிகள் மீது களை எடுக்கிறது. அதே மாதிரி இவரை அனுமதித்ததே வந்து ஒரு அதிகாரி தான் சொல்கிறேன். இப்போ தலைமை ஆசிரியர் மேலே வந்துட்டு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஒரு கல்வி அதிகாரி தான் வந்து இவரை வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. அதெல்லாம் விசாரணைக்குள்ளே இருக்குது. ஒரு அம்மா வந்து கீதான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகியாக இருக்காங்க. அவங்க தான் இவரை வந்து கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. இந்த மாதிரி பள்ளிகளில் பேசுவதற்கு இந்த மாதிரி விஷயங்களை அனுமதித்தது நந்தகுமார்னு ஒரு ஐஏஎஸ் அவர் இருக்கும்போது தான் இதை வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்னை இவங்க ஃபாலோ பண்ணி பேச வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போது அண்டர் இன்வெஸ்டிகேஷனு. இது யார் யார் எது அப்படின்றத விசாரிப்பாங்க. மகாவிஷ்ணு அவரோட வளர்ச்சி, அவரோட அதான் பின்ன வந்துட்டு எப்படி ஒரு சன் டிவியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேச்சாளராக, நகைச்சுவை பேச்சாளராக வந்துட்டு எப்படிலாம் வளர்ந்தார், அவர் என்னென்ன மாதிரியான ஃப்ராடுத்தனங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்துட்டு வாசகர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.